இன்றைக்கி எங்கள் வீட்டில் பலாப்பழம் அல்வா கிண்ட போகிறோம் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் வந்து பலாசாலம் எடுத்துருக்கேன். 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அதில் அடுப்பு பற்ற வச்சிடணும். வானலில் இந்த பலாசாலையை போட்டேன் பாருங்கள். இது மேலேயே இந்த வெல்லத்தை போடுறேன் பாருங்கள். கிண்டிகிட்ருக்கோம் பாருங்கள். இது வந்து மிதமான தீயில் தான் வைக்கணும். ரொம்ப ஹை லெவலில் வச்சோன்னா வெல்லம் ரொம்ப இதாகிடும், காந்தர மாரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வைக்கிறேன். இது கொதிச்சுட்ருக்கும் போது கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் பாருங்கள். 2 ஸ்பூன் அளவு நெய். இது வந்து வெல்லம் போட்டு பண்ணலாம், ஜீனி போட்டும் பண்ணலாம். வெல்லம் போட்டு பண்ணால் அது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வெல்லம் போட்டு பண்ணுறேன். இன்னும் கூட நெய் ஊற்றுறோம். எல்லாம் திறந்து வந்துச்சு பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்க்குறேன் பாருங்கள். நெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு முந்திரியும் பாதாம் வறுத்து போடுறேன். பாதாம் போடுறேன், நெய்யில் வறுத்து போடுறேன். இப்போ ஒரு லைட்டாக ஒரு கலர் விட்டு சுவையான பலாப்பழ அல்வா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பலாப்பழ அல்வா ரெடி பாருங்கள். நெய் தடவிட்டு அதில் போட்டுட்டு இதில் கொட்டி கேக் மாதிரி செஞ்சாலும் செய்யலாம். இதை அப்படியே இது பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு கேக் மாதிரி எடுத்துக்கலாம். சுவையான ஜாக் ஃப்ரூட் ஹல்வா ரெடி.